இப்போ இங்க பேசல நிறைய பேருக்கு குழப்பங்கள், நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ், நிறைய பேருக்கு பயம் இதெல்லாம் இருக்கு. இப்போ ஆக்சுவலா நீங்க தான் ப்ராப்பர் முறை பொண்ணு முறை பையனா திருமணம் பண்ணவங்க. இப்போ அவங்களுக்கு நீ ஒரு மெசேஜ் சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? அதான் எனக்குமே இங்கே பார்க்கும்போதே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. எல்லாருமே ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை வேணானும் இருக்கணும். இவங்க இப்படி ரெண்டு இதுலேயுமே இருக்காங்களே அப்படின்ட்டு தான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தெளிவாக கல்யாணம் பண்ணணுன்ற முடிவில் இருங்க. அப்போ நீங்கள் பேசுங்க. சும்மா அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படின்னு நீங்கள் கிண்டலுக்காக பேசிக்கிட்டு அதை மேரேஜ் வரைக்கும்லாம் அந்த பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஆசையை உண்டாக்காதீங்கன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. நீங்கள் கொஞ்சம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். தம்பி சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க சொன்னீங்கல்ல இது மாதிரி கிளாரிட்டி வேணும்னு. இவர் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதுதான் அந்த பொண்ணுக்கு ஆசையை கொஞ்சம் வளர்க்காதீங்கன்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவங்க உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, உங்களை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க. அப்ப நீங்க அப்படி பண்ணும்போது நீங்க அந்த பொண்ணுகிட்ட தெளிவா சொல்லிடணும். நீங்க எல்லாமே அவங்களுக்கு பண்றீங்க, தலையை தோட்டி விடுறன்றீங்க, ஊட்டுறன்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்ப என்ன ஒரு பொண்ணுக்கு தோணும்னா, நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கான், வேற யாராவது வந்தா கூட இவனை மாதிரி நம்ம பாத்துக்குவானா அப்படின்றது அவங்களுக்கு அதுதான் தோணும். அப்ப இவனே நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோண நீங்க வைக்காதீங்க பெண்களை. ஏன்னா அவங்களுக்கு முதல் நம்பிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களே குழப்பாதீங்கன்னு சொல்ல வரேன் நான்.